சிங்கமே விழுந்துறாங்க. பாவத்தை இவ்வளோ தூரம் இறங்கி நின்று நிற்கிறான். சொன்னால் என்ன பண்ண போகிறான்னு தெரில. சஃபிக்கு வீடியோ ரெக்கார்டே ஆகலடா. ஐயோ, உன் சப்ஸ்கிரைபாக நீ இது கூட பண்ண மாட்டியா? கைஸ் இவன் திரும்பி போகிறான் கைஸ், பாருங்கள் கைஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 6 இருக்கும். நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சதாமும் வந்து அங்கே நிற்கிறேன்ல, நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சதாமும் இப்போ ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். இனிமேல் ஏர்லி மார்னிங் வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. எத்தனை நாளைக்கு இது பிரிக்க போகிறது தெரில. ஸோ நம்ம வீட்டுக்கு பின்னாடி உள்ள மாடகுளம் கம்மா கிட்ட இருக்க மலைக்கு தான் போகிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 550 ஸ்டெப்ஸ் இருக்கும். அது மேலே ஏறவே ஒரு 10 to 15 minutes ஆயிரும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் தான் நம்ம இனிமேல் டெய்லி அச்சீவ் பண்ண போகிறோம். கீழேருந்து டாப்பில் ஏறி போய் அச்சீவ் பண்ணணும். அதுதான் இங்கே இருக்குது மலை. ஆக்சுவலாக அவன்டே கேட்பேன் எத்தனை நாள் வரும் வச்சு முடிவு பண்ணியிருக்கோம்ல, டெய்லி வரலான்னு. எத்தனை நாள் வரலான்னு ஒரு ஐடியா. மொதல் ஒரு 2 நாள், ஒரு 3 நாள் கரெக்டாக வரும்னு பார்க்கலாம். ஓகே, 3 நாள் கரெக்டாக வந்துட்டோன்னா ஒரு மந்த் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். நம்ம வந்துடலாமா? சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பைக் பார்க் பண்ணிட்டு ஸ்டெப்ஸ் ஏறுவோம் நம்ம. எஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக அது ஒரு கோவில் இருக்குது. அப்படியே இங்கேருந்து மேலே போனால் மேலேயும் ஒரு கோவில் இருக்குது. கிட்டத்தட்ட 550 படி இருக்குது. அப்படியே மெதுவாக ஆரம்பித்தோம்னா 1/4 மணி நேரத்தில் ஏறிடலாம் நம்ம. என்னென்னா நின்று ஏறணும். லாங் டைம் கழித்து இப்போ நான் திரும்ப அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கேஸ் நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போதைக்கு ஒரு 10 படி ஏறி இருப்போம். ஒன்றும் பெருசாக எதுவும் தெரில. நான் வந்து ரொம்ப நாள் கேப் கழித்து திரும்பி இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 மந்த்லேருந்து ஒரு 1 இயர்க்குள்ளே தாராளமாக இருக்கும். நான் அப்போ வரதை அப்படியே ஸ்லோ பண்ணிட்டேன். இந்த ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து டெய்லி மார்னிங் வந்துடுவேங்க. டெய்லி மார்னிங் வந்து மேலே ஏறி கீழே இறங்கிடுவேன். வேறு ஒர்க் அவுட்லாம் கிடையாது. இதே சரியான ஒர்க் அவுட்டாக இருக்கும். நான் பேசும்போதே இப்போ உங்களுக்கு தெரியும். நான் பேசும்போது நைட்டாக இழைச்சி பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ டெய்லி வந்து ஏறுவேன். எனக்கு பழகிடுச்சு. இப்போ தாராளமாக ஒரு 1 இயர் கிட்டே இருக்கும். சதான் வந்து ஏறி போயிட்டுருக்கான். மோட்டிவேஷன் சாங் போட்டு வாடா அப்படின்னா, நீ முன்னாடி போடா, நான் வீடியோ எடுத்துகிட்டே வரேன்னு சொல்லி போயிட்டுருக்கேன். கரெக்டாக ஒரு 100 படிக்கு வந்து நம்பர் எழுதியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து கலர் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக. உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக வெறும் சிமெண்ட் பூசின மாதிரி தான் இருக்கும். இப்போ தான் கலர் அடிச்சிட்ருக்காங்க. 100 படிக்கு கரெக்டாக 100, அடுத்து 200 அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. அதான் என்னடா ஒன்றுமே காணான்னு பார்க்குறேன். எல்லாமே கலர் அடித்து வச்சுருக்காங்க. கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சில ஒத்தனார்வல் நடந்துகிட்ருக்கும். இப்போ இல்லை, அடிக்கடி இங்கே நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த திங்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்காங்க இல்லையா, இதை ஒரே அளவு இல்லை 10 பேரெல்லாம் மேலே கொண்டு போக முடியாது. உடனே மேலே போகிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகணும். பாவம் இங்கே தண்ணியை தெரியுது கஷ்டம். முந்தா நேரத்து மழை பெஞ்சிச்சு, நல்லா மழை தண்ணி தான், அது பார்த்தாலே தெரியுது. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 200 படிக்கிட்ட தாராளமாக வந்திருப்போம். 200 படி. ஏன்னா அவனுக்குள்ள ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுது இல்லையா, அதுதான் சென்ட்ரு. அதுக்கு மேலே இன்னும் அப்படி இங்கே ஏறினதுக்கு பாதியாக மேலே ஏறணும் நம்ம. காய்ஸ் நம்ம வந்து 325வது படி வந்துட்டோம். இன்னும் ஒரு கொஞ்சம் தான், ஒரு 225 அவ்வளோதான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த இடத்துல வியூ சூப்பராக இருக்கும். நீங்களே பாருங்கள். இங்கேருந்து ஓரளவுக்கு கம்மா தெரியும் நம்ம கம்மா. இன்னும் மேலே போயிட்டால் சூப்பராக தெரியும். ரைட் மக்களே, நம்ம ஆல்மோஸ்ட்டு ஏற போகிறோம். அந்த அங்கே தெரியுது பாருங்கள், அந்த கோயில் தான் டாப்பு. நம்ம வந்து 475 ஸ்டெப் ஏறி இருக்கோம். இன்னும் ஏறலாம். இப்போ ஏரியாச்சு 475. உங்களுக்கு வியூ பாருங்கள். இங்கே வந்து சன்ரைஸ் ஆகுதா, அண்டு இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுதான் நம்ம வீட்டுக்கு பின்னாடி உள்ள மாடகுளம் கம்மாய். எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள்.
கைஸ் இப்போ உங்களுக்கு நான் நம்மளோட டாப் வியூ காமிக்க போகிறேன். ஓ எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது கம்மா, பெரிய கம்மா மதுரையில். இங்கே வரைக்கும் பின்னாடி வரையும் கண்டினியூவாக போகும். காடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாமே கம்மா தான். தண்ணி கம்மியாக இருக்கனால மரம் நிறையா ஏறிடுச்சு. அண்டு இது ஃபுல்லாமே மதுரை. அங்கே தெரியுது பாருங்கள், அது வந்து யானைமலை நல்லா தெரியுது பாருங்கள். நம்ம வீடு இங்கேருந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அந்த ஷெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷெட்டோட லைன் தான் நம்ம வீடு இருக்கும். அண்ட் உங்களுக்கு அங்கிட்டு காமிக்கிறேன். இங்கிட்டு பார்த்தோன்னா நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலெலாம் நல்லா தெரியும். உங்களுக்கு பக்கத்தில் போய் காமிக்கிறேன். தெரியுதா, அந்த 3 கோபுரம் நல்லா தெரியும் என்று பார்த்தா. இன்னொன்று வந்து அது ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கனால நாலாவது தெரியாது. பக்கத்தில் யானைமலை. இது அப்படியே நம்ம டோட்டல் மதுரை. இது வந்து பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் பனகானத்தம். இங்கே நான் முக்காசி மதுரை உங்களுக்கு காமிக்கிறேன். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் மலை, அங்கேயும் கம்மா இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இந்த கம்மாவோட கனெக்டிவிட்டி தான் அந்த கம்மாவும். அங்கேயும் தண்ணி இல்லாதனால வற்றி போயிருக்கு. பாதிக்கு பாதி கூட இல்லாது, ரொம்ப கம்மியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின் ட்ராக் இருக்கும். இங்கே கீழே ஒரு ட்ரெயின் ட்ராக் இருந்துச்சு இல்லையா, அந்த ட்ரெயின் ட்ராக் தான் தேனி போகும். மதுரை டு தேனி ட்ரெயின் ட்ராக் இது. இங்கிட்டு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, இது வந்து நம்ம நிற்கிறது வந்து குவாலி மலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் தாஜ் ஹோட்டல் இருக்கு இல்லையா, அந்த மலை பசுமலை, திருப்பரங்குன்றம் மலை. அங்கிட்ட வந்து சமணர் மலை இருக்குது. ஆக்சுவலாக அதை காமிக்க மறந்துட்டேன் உங்களுக்கு. அங்கே இருந்தே காமிச்சிருக்கணும், மறந்துட்டேன். இங்கே லொக்கேஷன் எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மதுரை மக்கள் வராதவங்களாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், நம்ம வந்து மேலே வந்து ஒரு 1 hour கிட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். நமக்கு ஓகே. சதான் ஃபஸ்ட் டைம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இப்போ இறங்குறோம். ஸோ இங்கேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா 2 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இறங்கிடலாம். நானே இப்போ ரன்னாக ஆரம்பிச்சிட்டேன். நடக்கிறத விட ஓடுறது பெஸ்ட்டு. ஓடுறா காலை வலிக்குதா? கைஸ், நம்ம பாதிக்கு மேலே தாண்டிட்டோம். இப்போ புயல் வேகத்தில் போகிறோம் நம்ம. வீடியோ ரெக்கார்டே பண்ணலன்னு சொல்ல போகிறேன். வெயிட் பண்ணுங்கள், என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்கலாம். பாவத்தை எவ்வளோ தூரம் இறங்கி வந்து நிற்கிறான். சொன்னால் என்ன பண்ண போகிறான்னு தெரில. சஃபிக்கு வீடியோ ரெக்கார்டே ஆகலடா. ஐயோ, திரும்பி முதல் தான் வரணும். 200 படி ஏறி இறங்குவா. நாளைக்கு கூட நம்ம ஏறலாம். இல்லை, இப்போ இப்போ எடுத்து ஷூட் பண்ணியாச்சுல. உன் சப்ஸ்கிரைக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா? கைஸ், திரும்பி போகிறாங்க கைஸ், பாருங்கள் கைஸ். இல்லை, உங்களுக்காக தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லூஸ் உண்மையை நம்பிட்டு போகுது. டே எடுத்துட்டேன்டா. ரெக்கார்ட் ஆயிடுச்சு. வா. ஆல்ரைட் மக்களே, நம்ம ஒரு வழியாக நல்லபடியாக ஏறி இறங்கிட்டோம். ஆக்சுவலாக சதாம் நம்மளை வச்சு சரியான ப்ராங்க் பண்ணிட்டான். 200 படி திரும்ப ஏற சொல்லிட்டான். ஆக்சுவலாக அங்கே தான் நிற்கிறேன். பைக் அவன் நான் அங்கிட்ட எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். இங்கிட்ட வந்து ஒரு சில வியூஸ் நல்லாயிருக்கும், அதுக்காண்டி தான் உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லி நான் நடந்து வந்துட்டுருக்கேன். ஆக்சுவலாக ஆடு மாடெல்லாம் இந்த இடத்துல தான் வந்து குளிப்பாட்டுவாங்க. கேம்லாம் இருந்துச்சுன்னா சூப்பராக ஃபோட்டோ எடுக்கலாம். லொக்கேஷன் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஆல்ரைட் மக்களே, நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். காலையில் வாங்க தான் பெஸ்ட்டு. ஈவினிங் இருந்தீங்கன்னா இருட்டிடும், ஒன்றும் பண்ண முடியாது. 6 மணிக்கே சீக்கிரம் இருட்டிடும் மழை கிட்டே இருக்கும்போது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் மதுரையில் இருந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். மதுரைக்கு வந்தீங்கனாலும் டைம் இருந்தால் வந்து விசிட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். மேலே இந்த லொக்கேஷன்லாம் நல்லா சூப்பராக தெரியும். இப்போது மதுரையில் முக்காசி மதுரை நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம்.
அண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்றத. அங்கிட்ட ஆக்சுவலாக போட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபிஷிங் நெட் போட்டுட்ருக்காங்க. அதே உங்களுக்கு நான் கிளிப்பில் காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை 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 பை.